ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன கைஸ், காலை காலையில் தான் நினைக்கிறேன், காலையில் தான் ஒரு ப்ரிவ்யூ பார்த்தேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக நடக்க போகிறத வந்து ஒரு ப்ரிவ்யூவாக போடுவாங்க இல்லையா, அதில் தான் பார்த்தேன். அதில் என்ன அப்படின்னா, என்னமோ தமிழ் பாப்பா வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தநாள் வருதாமா. அதுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டுட்டு உட்காந்துட்ருக்குது. அப்புறம் நேற்று எபிசோடில் காமிக்கும்போது துரையை காமிச்சிருப்பாங்க. அந்த துரையை வந்து நம்ம பவானி தான் வெளியே எடுக்கிறாப்புல. அப்போ வந்து பாரதி மேலே கொலைப்பழி விழுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரைக்கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லா பிளானையும் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லாமே நடந்து கடைசியில் பாரதியை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, துரையை சாகடித்த மாதிரி பாரதியை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வந்து யார் தமிழ் வந்து அழுகிறாப்புல. அப்போ ஆதி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவும் நானும் ஒன்று சொன்ன மாதிரி ஒரே மாதிரி வந்து நான் கேக் வெட்டி நம்ம இது பண்ணலாம், அம்மாவை நான் அதுக்குள்ளே வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுதான் எனக்கு ப்ரிவியூவாக வந்தது. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, தமிழ் பாப்பா வந்து ஓட்டப்பந்தயத்தில் வந்து கலந்துக்கணும், காம்படிஷனில் கலந்துக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பையனோட ஓடுற மாதிரி. அந்த போட்டியில் வந்து நம்ம தமிழ் வந்து ஜெயிச்சிட்றாப்புல, சூப்பராக ஓடிருப்பாப்புல. அது மட்டும் இல்லை, ஆதியோட அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சரிங்களா, இனி என்ன இது பண்ணாலும் அப்பா நான் உனக்கு கூட இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அது வேறு லெவலாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வேறு என்ன சீனு, இங்கே வந்து யாரை மித்ரா காமிக்கிறாங்க. ஒரு ஜெயில் முன்னாடி மித்ரா வந்து நடந்துகிட்டு இருக்காப்புல. அப்போ வந்து துரையை வந்து பவானியோட புருஷன் சுதாகர் எல்லாருமே நின்றுட்டுருக்குறாங்க. துரையும் வெளியே வர்றாப்புல. அப்புறம் வந்து நிறைய பேசினேன், அதெல்லாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், டைமிங் எச்சாகி போயிடும். சரிங்களா, என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பாரதியை வந்து நம்ம பழி வாங்க போகிறோம், பாரதி மேலே கொலைப்பழியை போட போகிறோம், உன்னையை வந்து கொல்ற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம், இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் தான், நீ பாரதியை வந்து அங்கங்கே டச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு, பாரதியோட கைரேகை இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு நீ வந்து ஃபாரினில் செட்டில் ஆயிரு அப்படின்னு சொல்லி எல்லா பிளானையும் சொல்கிறாப்புல. ஆனால் இது எல்லாமே வந்து பொய் அப்படிங்கிறது துரைக்கு தெரியல. அதாவது இது என்ன அப்படின்னா கேஸ், கெட்டவங்களோட சகவாசம் கெட்டதாக தான் முடியும்னு சொல்லி பழமொழியே இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கதை தான் இப்போ துரைக்கு நடந்திருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, துரை வந்து வெளியே எங்கேயோ டீ கடை பக்கத்தில் நின்றுட்டுருக்காப்புல. நம்ம பாரதி அக்கா வந்து அங்கே ஸ்கூலில் தானே கேஸ் இருந்தா, ஆதி கூட ஸ்கூலில் தானே இருந்தா, அப்புறம் எப்படி இங்கே வந்தா? ஒருவேளை ஸ்கூலில் அந்த ஓட்டப்பந்தயம் முடித்தோடனே ஆதியும் பாரதியும் கிளம்பியிருப்பாங்களா இருக்கும். அப்போ பாரதி வந்து ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிருப்பா, ஆட்டோவில் வந்திருப்பாளாட்டிருக்குது. ஆதி வந்து ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிட்டான்னு சொல்லி குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக ஸ்கூலுக்கு போகிறான். அதுக்குள்ளே அந்த தமிழும் ஆதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாமிக்கிட்ட வந்து லெட்ரு எழுதி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் அந்த லெட்ரு வந்து தமிழ் பாப்பா கிட்ட காமிக்கும் போது வேறு ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும், ஆதி படிக்கையில் அது வேறு ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா அதை கவனித்து பாருங்களேன். தமிழ் படிக்கையில் தமிழ் எழுதும்போது கடவுளேன்னு ஃபஸ்ட்டு இதிலே எழுதியிருக்கும். சரியா, ஃபஸ்ட்டு இதிலே எழுதி இவ்வளோ கேப் இருக்கும் ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும். ஆனால் ஆதி காரில் வந்து விழுகும் பாருங்கள், பறந்து வந்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்தா மேலே வந்து இந்த நம்ம தமிழ் லெட்டரில் எழுதும்ல, அன்புடையீர் அப்படின்னு சொல்லி மேலே ஒரு சின்னதாக எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கும் பாருங்களேன். நான் யோசித்தேன், என்னடா இது தமிழ் எழுதின லெட்ரு மாதிரியே இல்லையே, வேறு லெட்ரு மாதிரி இருக்கே அப்படின்னு. சரி விடுங்க, நாடகத்தில் எங்கே அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஓட்ட சொல்லி இருக்கத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் வந்து ஆதி வந்து அந்த லெட்டரை எடுத்து படித்த உடனே, தமிழ் நீ எவ்வளோ, அதாவது நான் தான் அப்பான்னு தெரிஞ்சும்
என்னை வந்து அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு வலி, எத்தனை மனவலி, எத்தனை கவலைகளோடு நீ இருக்கிற, இதெல்லாம் நான் போக்கி அப்பான்ற உரிமையோடு நீ எல்லாத்தையும் என்கிட்ட கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன். அந்த காலம் வந்து சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி லெட்டரை படிச்சுட்டு காரில் ஏறுறாப்புல லெட்டரை வந்து உள்ளே மடித்து என் பேண்ட் ஷோப்லேயே வச்சிட்றான். சரியா? அப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வருது. யார்? பாரதி வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கையில் துறையை பார்க்குறாப்புல. இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, துரத்திக்கிட்டே போகிறா. பார்த்தா ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதில் மாட்டிக்கிறாங்க. மாட்டினோடனே பாரதிக்கிட்ட வந்து என்ன நீ எப்படி வெளியே வந்த, நீ தானே ஜெயிலில் இருந்த அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆளுக இருக்குது, நான் அதனால் வெளியே வந்துட்டேன். சரியா? இது வந்து நீ வந்து என்னையை கண்டுபிடிச்சிட்டா தான் நினச்சி நீ தெனாவட்டாக இருப்ப, அது இல்லை, இதெல்லாம் என்னோடய பிளான் தான், நீ தான் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வர்றது தான் என்னோடய பிளானு அப்படின்னு சொல்லி துரை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேர்த்துக்கு கை கலப்பாக மாட்டிருக்குது. எனக்கு கடைசியில் தான் அது காமிச்சாங்க. கை கலப்பானோடனே பவானி, சுதாகர் எல்லாம் வந்துடுவாங்களாட்டிருக்குது. பாவம் அப்புறாணியாக போய் மாட்டிக்கிட்டான் துரை. சரியா? அப்போ மேடம், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாமே பண்ணிட்டேன், இந்த கத்தியில் வந்து பாதியோட கைரேகை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பவானி வந்துட்டு, நீ சொன்னதெல்லாம் சரிதான் துரை, ஆனால் நம்ம பிளானில் ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மேடம் பிளானில் சேஞ்சு அப்படின்னோடனே, நீ வந்து பொய்யா சாகலை, உண்மையாகவே சாக போகிறேன்னு சொல்லி உண்மையிலே குத்திடுறாளாட்ரு கைஸ். ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் கைஸ், நல்லவங்களோட சவகாசம் நல்லதே, கெட்டவங்களோட சகவாசம் கெட்டதே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ துரைக்கு வந்து இது தேவை தான். சரியா? என்றைக்கு வந்து அவங்க அண்ணனோட லைஃப்பில் விளையாட ஆரம்பித்தானோ அன்றைக்கே இவனுக்கு வந்து ஒரு அழிவு காலம் ஆரம்பித்தாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கெட்டவங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டா இல்லையா, அதனால இந்த மாதிரி தான் நடக்கும். சரியா? ஸோ துரைக்கு வந்து இது ஒரு நல்ல பாடம். ஒருவேளை இது குத்தி சாகாமல் செத்த மாதிரி நடித்து கடைசியில் பாரதியை காப்பாற்றுவானோ, அப்போயாவது ஒரு செகண்டாவது துரை வந்து ஒரு நல்லவனாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? அதாவது எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து துரையை குத்திடுறாள் கேஸ். குத்தினோடனே வந்து செத்த மாதிரி உளுந்துடணும். அப்பயே நினச்சிருக்கணும், அட பாவிகளா, உங்கள் கூட சேர்ந்ததுக்கு என்னை நல்லா வச்சு செஞ்சிட்டிங்கடா, இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே நினச்சி அவன் மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி உளுந்துட்டு, இவங்கெல்லாம் எப்படியும் போன பிறகு இவன் வந்து தப்பிச்சிடணும் கேஸ். புரியுதுங்களா? இவன் வந்து தப்பிச்சிடணும். இவன் துரை வந்து சாகக்கூடாது, செத்தா கதை கிடையாது. அந்த ஒரு செகண்டாவது பாரதியை வந்து இவன் காப்பாற்றணும். புரியுதுங்களா? அந்த டைலாக் இவன் சொல்லணும், நான் தெரியாமல் கெட்டவங்களோட சேர்ந்து நான் தப்பான ஒரு இதை பண்ணிட்டேன், பாரதி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி பாரதிக்கிட்ட இவன் மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் சீரியல் எடுக்கணும். இவன் சாகிற மாதிரி எடுத்திங்கன்னா சீரியல் விளங்காது, நல்லாவும் இருக்காது. இவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி இருந்தால் மட்டுமே தான் சீரியல் நல்லாயிருக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் வந்து துரை செத்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, துரை வந்து திருந்துறதுக்கான வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆகி போயிடும். புரியுதுங்களா? அப்போ வந்து துரை வந்து யாரை, பவானி, மித்ரா, சுதாகர் இவங்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு தான் இவன் வந்து இது பண்ணணும். அப்போ தான் சீரியல் சூப்பராக இருக்கும். பாரதியை வந்து இவன் காப்பாற்றணும். புரியுதுங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆனால் துரை சாகக்கூடாது, செத்தா கதை கிடையாது. அந்த மாதிரி எடுத்துடாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான் கேஸ். இதை நீ என்ன ரிவ்யூ பண்ணுறது எனக்கு தெரியல, பார்ப்போம். இனி அந்த ரிவ்யூவில் போட்ட மாதிரி பாரதியை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆதி வந்து பாரதியை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி மாட்டிருக்குது. ஓகே கைஸ், வேறு என்ன, கார்த்திகை தீபம் ப்ரிவ்யூ வரவே இல்லை. மற்ற சீரியல் என்னாச்சுன்னா, மற்ற சீரியல் என்னது, வாரிசில் வந்து தமிழை வந்து கடத்துகிறாங்க. வேறு யார் கடத்தியிருப்பா? அந்த வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டிக்காரன் தான். சரியா? வேறு யார் இதை செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, அவங்க தான் கடத்தியிருப்பாங்க. ஸோ வாரிசு சீரியல் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் வேறு என்ன, அண்ணாமலை குடும்பம், சாரா வந்து மாட்டிக்கிட்டா. அவங்க டாக்டர் அம்மா கூப்பிட்டு அண்ணாமலைக்கிட்டேயே டைரெக்டாக பேசி நல்லா மாட்டிக்கிட்டா சாரா. நல்லா வருண் வந்து நல்லா கேட்குறான், நீயா இப்படியா பண்ண, உன் மேலே இருக்கிற அபிப்பிராயமே போச்சு அப்படின்னு சொல்லி வருண் வந்து சாராவை நல்லா திட்டிகிட்டு இருக்கிறான். பரவாயில்ல, அண்ணாமலை குடும்பம் சூப்பராக இருக்குது. என்ன எங்கிட்டிருந்து அடித்தாலும் அண்ணாமலை அம்மா வந்து காப்பாற்றிடுது. ஆனால் இந்த வெண்ணிலாவுக்கு வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது.
சந்தோஷனாலும் அதே ஃபேஸ் ரியாக்ஷன் தான், துக்கம்னாலும் அதே ஃபேஸ் ரியாக்ஷன் தான். கொஞ்சம் ஃபேஸை மாற்றி நடிங்கம்மா, சரியா? நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அப்புறம் வேறு என்ன சீரியல், வீரா சீரியல் பார்த்தேன். வீரா சீரியல் ப்ரிவ்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா, ஏதோ வீரா வந்து ஏதோ வேலை விஷயமா மதுரை வரைக்கும் போகிறேன்னு சொல்லிட்டு பாதியில் வந்துருவாளாட்டிருக்குது. அதுக்கு இடையில வீரா வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டு, இந்த என் பொண்டாட்டி வெளியே போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி ஜனகராஜ் ஒரு படத்தில் வந்து சந்தோஷமாக ரோட்டில் ஆடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்க. அந்த மாதிரி இவங்க எல்லாம் யார், அத்தைக்காரி, மாறன், அந்த குழந்த 3 பேரும் சேர்ந்து பீச்சு அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுற்றிட்டு ஒரு ரோட்டில் வரையில் வீரா பார்த்துட்றாப்புல. சரியா? பார்த்த உடனே வீட்டுக்கு வரும்போது அப்படியே சோஃபாவில் வந்து அப்படியே பெரிய இதாட்டம் உட்காந்துட்ருக்குது அம்மனி. உடனே பார்த்து ஷாக் ஆகிட்டு மாறன்கிட்ட வந்து, இனிமேலாவது எங்களை நிம்மதியாக வாழ விடு, தயவுசெய்து இந்த கடையை காலி பண்ணிட்டு போயிடுன்னு சொல்லி மாறனை போய் திட்டிகிட்டு இருக்காப்புல. இந்த வீராவுக்கு இதே பொழப்புத்தனம் தான். மாறனை வந்து தப்பாகவே நினைக்கிற பொழப்புத்தனம் தான். சரியா? நீ என்றைக்கு உண்மை தெரிஞ்சு மாறனை ஏற்றுக்கிட்டு, ஐயோ சாமி. ஆனால் ஒரு வழியாக அத்தைக்காரி ஏற்றுக்கிட்டான். எனக்கு தெரிஞ்சு முதல்ல போடும்போது மாறன் வந்து நின்ன உடனே அத்தைக்காரி வந்து கதவை சாத்துவா. நான் கூட அத்தைக்காரி வள்ளியம்மாவும் வந்து மாறனை வெறுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. மாறனை வந்து அவங்க வெறுக்கவே இல்லை. பழையபடி சீசன் 1 எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சீசன் 2 இருக்கிறாங்க. ஓகே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவ்யூ பார்த்தேன், சந்தியா ராகம் கதிரோட அம்மா அப்பா யார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டில் தான் இந்த சீரியல் போயிட்டுருக்குது. கடைசியில் யார் அவங்க அம்மா அப்பான்னு தெரியல. இன்னும் 1 மாதத்தில் தெரியும்னு சொல்லி ஜானகி உடம்புல சாமி வந்து சொல்லியிருக்குதுப்பா. சரியா? இன்னும் 1 மாதத்தில் வந்து கதிரோட அம்மா அப்பா யார் அப்படிங்கிறத சொல்லி தெரிஞ்சுக்கலாமான்ட்ருக்குது. பார்ப்போம், 1 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சந்தியா ராகம் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக அது வந்து சந்தியா ராகம் இல்லை கேஸ், மாயா ராகம். சரிங்களா? சந்தியா ராகம் இல்லை, மாயா ராகம். கரெக்டுங்களா? அப்புறம் நான் வேறு என்ன சீரியல் பார்த்தேன், பாரிஜாதம். அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. வர்ஷினி மாசமாக இருக்காளா, மாசமாக இல்லையா, ஒன்றுமே தெரியல. இந்த ஸ்ரீஜா வேறு எதையாவது ஒன்று மாட்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கிறா. சரியா? இசையை வந்து இப்போ தான் விஷால் வந்து புரிஞ்சுக்கிறாப்புல. ஸோ பாரிஜாதம் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அப்புறம் சின்னஞ்சிறுக்கிலேயே திருமாங்கலையும் இன்னும் கம்பைன்லேயே தான் போயிட்டுருக்கு மாதிரி 2 சீரியலுமே. நம்ம அந்த சீரியல்லாம் பார்க்காததுனால அதெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த இதயம் சீரியலை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீ இது எப்படி கதையை கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. ஒருவேளை பாரதியை நீ எப்படி ஆதி காப்பாற்ற போகிறான்னு தெரியல. ஒருவேளை துறையை பார்த்து துறை திருந்தி கூட கடைசி நேரத்தில் வந்து இந்த நிறையா படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளே வரலாமா, நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க போகையில் உள்ளே வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பழைய படங்கள்லாம் அது நடந்திருக்கும். அந்த மாதிரி துறை வந்து, நான் இன்னும் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறேன், பாரதியை நீ கொல்லலை, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், பாரதிக்கு எனக்கும் மனஸ்தாபம் இருந்தது உண்மைதான், ஆனால் அவங்க என்னை கொல்லலை அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பவானி, மித்ரா, சுதாகர் மூஞ்சியெல்லாம் செத்து போயிடும். சரிங்களா? எங்கேயாவது போய் செத்து போயிடும். அப்படியே மூஞ்சியெல்லாம் சாகணும். சரியா? பாரதிக்கிட்ட வந்து துரை வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னை மன்னிச்சிரு பாரதி, இதனால் வரைக்கும் நான் உனக்கு பண்ணது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ கூட திருந்துற மாதிரி ஒரு எடுத்திருந்தாங்கன்னா நாடகம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரியாவது இருக்கும். தயவுசெய்து துரையை வந்து சாகடிச்சிடாதீங்கப்பா. சரியா? நல்லா இருக்காது, சீரியல் நல்லாவே இருக்காது. ஏன்னா எப்பேற்பட்ட வில்லனுமே வந்து கடைசியில் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? புரியுதா? அந்த மாதிரி துறையும் திருந்துற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாம், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குதா, என்ன நடக்க போகுதா எனக்கு தெரியல. டேரக்டர் என்ன யோசிச்சிருக்காரு. சரியா? ஓகே கேஸ், வேறு என்ன, கண்டிப்பாக உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.